தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக கிளிநொச்சியில் ஆசிரியை ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார். அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு லஞ்ச ஊழல் காரணமாக அரசாங்கத்துக்கு 21 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். ஞானசார தேரரை கைது செய்து அவர் மீது மீண்டும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் வடக்கில் இருக்கின்ற அனைத்து தொழிற்சாலைகளையும் இயக்கப் போவதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணல் தொடர்பாக ஒரு முக்கியமான கேலி சித்திரம். எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். வட மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து தொழிற்சாலைகளையும் நாங்கள் மீளவும் இயக்க வைப்போம் எனவும் அனைத்து இளைஞர் யுவதிகளுக்கும் வேலை வாய்ப்புகளை வழங்குவோம் எனவும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். நேற்று வெள்ளிக்கிழமை அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் போன்றோரும் காங்கேசந்துறையில் அமைந்திருக்கின்ற சீமந்து தொழிற்சாலையை சென்று பார்வையிட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது புதர் மண்டி காடு போல காட்சியளிக்கின்ற அந்த சீமந்து தொழிற்சாலையை பார்வையிட்ட அவர்கள் அந்த சீமந்த தொழிற்சாலை உட்பட வடமாகாணத்தில் இருக்கின்ற சகல தொழிற்சாலைகளையும் மீளவும் இயக்குவோம், அதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஒரு தொழிற்சாலைக்கு முன்னால் நின்று கதைக்க வேண்டிய நாங்கள் இப்போ ஒரு காட்டுக்கு முன்னால் நின்று கதைக்க வேண்டியிருக்குது, 2 ஊடகங்களை சந்திக்க வேண்டியிருக்கின்ற ஒரு கவலையோடு அதை குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஏராளமான இளைஞர் யுவதிகள் நாட்டை விட்டு வெளியேறி போறதுக்கான காரணமே நாட்டில் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் இல்லை, போதிய அளவு வேலை வாய்ப்புகள் இல்லை என்பதை அரசாங்கம் உணர்ந்திருக்குது. அதனால வட மாகாணத்தில் சகல தொழிற்சாலைகளையும் நாங்கள் இயங்க வைப்போம் என அவர் சொல்லியிருக்கின்றார். நேற்று அந்த கள ஆய்வை மேற்கொண்ட அமைச்சர்கள் யார் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள், மற்றது கைத்தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹந்துனெட்டி அவர்கள், அதே போல நிதி திட்டமிடல் அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், வடமாகாண ஆளுநர் உட்பட பல அரசு அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் சென்று இந்த இடங்களை பார்வையிட்டிருக்கிறார்கள். எனவே மிக விரைவில் வடமாகாணத்தில் அனைத்து தொழிற்சாலைகளையும் இயங்க வைத்தால் அது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய விடயமாகும். போலீசார் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை விட்டிருக்கின்றார்கள். என்னென்று சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், இலங்கை போலீஸ் நிறைய ஆயுதங்களை தேடிக்கொண்டிருக்குது. T-56 வகை துப்பாக்கிகள் உட்பட காணாமல் போன பல ஆயுதங்களையும் அந்த ஆயுதங்களோடு சேர்த்து காணாமல் போன பல நபர்களையும் போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக போலீசார் பொதுமக்களுடைய உதவிகளை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பரிசு தொகைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதாவது நீங்கள் எங்கேயாவது T-56 வகை துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டாலோ அல்லது கிரனேட் கண்டுபிடிக்கப்பட்டாலோ அதை நீங்கள் போலீஸில் கொண்டே கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பரிசு தொகை இப்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எப்படி என்று சொன்னால், ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு சந்தேக நபரை கைது செய்தால், அதாவது T-56 வகை துப்பாக்கியோட சேர்த்து அந்த சந்தேக நபரை கைது செய்தால் கைது செய்கின்ற அந்த போலீஸ் அதிகாரிக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும், 1 மில்லியன் கொடுக்கப்படும். அதே நேரம் அந்த துப்பாக்கி மற்றும் துப்பாக்கியை வைத்திருப்பவர் இவர் சம்பந்தமான தகவல்களை கொடுக்கின்ற பொதுமக்களுக்கு 7.5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல T-56 வகை துப்பாக்கியை பற்றி மட்டும் தகவல் கொடுப்பவருக்கு, எங்காவது துப்பாக்கி இருப்பதை கண்டு நீங்கள் தகவல் கொடுத்தா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இப்படியாக பலவிதமான பரிசு தொகைகளை இலங்கை போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். அண்மை காலமாக பல சந்தேக நபர்களை போலீசார் தேடி வருகின்றார்கள். ஒருவர் செவ்வந்தியை கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு 12 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும். அதே போல போலீஸ் மா அதிபர் தென்னக்கோன் அவர்களையும் போலீசார் தேடி வருகின்றார்கள். அவரை பற்றிய தகவல் சொல்வதற்கு பொதுமக்களுடைய உதவிகளை அவர்கள் நாடியிருக்கிறார்கள். ஆனால் போலீஸ் மா அதிபர் தென்னக்கோன் அவர்களுக்குரிய பரிசு தொகை இன்னமும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தின் 2வது டெர்மினல், அதாவது முனையத்தை அமைக்கின்ற பணிகள் இந்த வருட இறுதியில் ஆரம்பிக்கப்படும் என
அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அடுத்த வருட குளிர்கால பகுதியில் விண்டர் கால பகுதிக்குள்ள அந்த பணிகள் அமைத்து முடிக்கப்படுமாம். அதுக்கு பிறகு கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் 2 டெர்மினல் இருக்கும். மொத்தமாக 30 கேட்ஸுகள் இருக்கும், 30 வாயில்கள் இருக்கும். அதன் மூலம் போக்குவரத்துகள் மிகவும் இலகுபடுத்தப்படும் என அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதே வேளையில் சர்வதேச விமான போக்குவரத்துகளை மட்டுமல்லாமல் உள்நாட்டு விமான போக்குவரத்துகளையும் அதிகரிப்பதற்கு தாங்கள் திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் சொல்லியுள்ளார். அதேவேளையில் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் இன்னும் ஒரு தகவல் ஒன்றையும் சொல்லியிருக்கார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மத்தள பகுதியில் ஒரு விமான நிலையம் ஒன்று இருக்குது. அந்த விமான நிலையம் ஏன் அமைக்கப்பட்டது, எதற்காக அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி இன்று வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது அமைச்சாக்களுக்குமே தெரியுமோ தெரியாது ஏன் அந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி. ஆனால் அந்த விமான நிலையத்தை அமைக்கிறதுக்கு செலவழிக்கப்பட்ட காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 36.5 பில்லியன் 36.5 பில்லியன், அதாவது 36,500 கோடி ரூபாய். அவ்வளோ காசை கொட்டி அந்த விமான நிலையத்தை அமைத்து இன்று வரைக்கும் அது ஒரு பிரயோசனமே இல்லை. அதோட கடந்த 5 வருஷமா பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விமான நிலையத்தை வச்சுக்கிறதால நஷ்டம் தானா ஏற்பட்டிருக்காம். எவ்வளவு நஷ்டம் என்று சொன்னா 38.5 பில்லியன் 38.5 பில்லியன், அதாவது 38,500 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்காம். இந்த விதமான பிரயோசனமும் இல்லாமல். எனவே ஏன் அந்த மத்தள விமான நிலையம் கட்டப்பட்டது என்று சொல்லி இன்று வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதனால அமைச்சர் பிமல் ரட்நாயக்க என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவருடைய தலைமையில ஒரு குழு ஒன்று அங்கே போதா மத்தள விமான நிலையத்துக்கு போயிட்டு ஒரு கள ஆய்வு ஒன்று செய்து அந்த விமான நிலையத்தை விமானங்களை பழுது பார்க்குகின்ற ஒரு நிலையமாக, ரிப்பேரிங் சென்டராக மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்களாம். எனவே அதற்கான ஒரு கள விஜயம் ஒன்றை நாளை ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப் போவதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்கள் சொல்லியுள்ளார். ஞானசார தேரர் அவர்களை உடனடியாக கைது செய்து அவரை விசாரிக்கும்படி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறைப்பாட்டை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லஞ்ச ஊழல் வீண் விரயம் இவற்றுக்கு எதிரான குடிமக்கள் அமைப்பு என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு. இப்போதானே ஜெயிலுக்குள்ளே இருந்து போட்டு காஞ்சி கருத்து வெளியில் வந்தவர், தத்துவங்கள் எல்லாம் காய்ச்சவர், அதுக்கிடையிலையும் திருப்பி கைது செய்யணும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் தன்னுடைய வாயை வச்சுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டாமல் ஒரு தகவல் ஒன்று சொன்னவர். ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரிகள், அதுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்று சொல்லி எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி இதே வசனத்தை எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி கிடக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்ச காலத்துக்கு முதல் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கண்டியில் போயிட்டு உரையாற்றிகளை சொன்னவர், ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரிகள் யார் என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி. இது என்ன விளையாட்டுன்னு எனக்கு உண்மையாக விளங்கவே இல்லை. அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் எத்தனையோ அப்பாவிகள் உயிரிழந்தது நூற்றுக்கணக்கில். அது மட்டும் இல்லாமல் அதில் காயமடைஞ்சு அதனுடைய தாக்கத்திலிருந்து வெளிவர முடியாமல் இன்று வரைக்கும் பாதிக்கப்பட்டாக்கள் சொந்தக்காரர் எல்லாருமே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி, அவர்களோட வாழ்க்கையில் விளையாடுற மாதிரி எப்போ பார்த்தாலும் 12 எனக்கு ஆள தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன், ஆள தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி கொண்டு வந்தால் என்ன இது என்ன அந்த சின்ன பிள்ளை என்ற விளையாட்டா இது? ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதி ஒரு ஆள் அங்கே போய் சின்ன பிள்ளை என்று சொல்லி பேச்சு வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். இப்போ பேந்து பார்த்தா இவியல் மைத்திரிபால சிறிசேனவும் அதைத்தான் சொல்றார், ஞானசார தேரரும் அதைத்தான் சொல்றார். எனவே குற்றப்புலனாய்வு பிரிவு உடனடியாக ஆளை பிடிச்சி வச்சு விசாரிக்கணும். பிடிச்சி இன்றைக்கே சொல்லு இப்பயே சொல்லுன்னு சொல்லி உடனே விசாரிக்கணும். எப்போ பார்த்தாலும் 11 அந்த சொல்லுவோமே அந்த நரி விரட்டுறன்னு சொல்லி, அதே மாதிரி நரி விரட்டுற போல கிடைக்கிட்ட நரி விரட்டினோன்னு 11 ஊடகங்களுக்கு அறிக்கை வருது. எனவே குற்றப்புலனாய்வு பிரிவு உடனடியாக ஞானசார தேரர் கைது செய்து உடனடியாக இதுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும். இப்பயே சொல்லி இந்த செக்கனே சொல்லு யார் ஆள் என்று சொல்லி அந்த தகவலை வெளியில் எடுக்கணும். அதை பொதுமக்களுக்கு சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம் செய்யணுமோன்னு சொல்லி. நேற்று வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டிபி சரத் அவர்கள் ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அதிர்ச்சியான தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், அரசாங்கத்துக்கு கடந்த கால அரசாங்கங்கள் செய்த வேலையால் 21 கோடி 19 லட்சம் ரூபா 21 கோடி 19 லட்சம் ரூபா நஷ்டம் ஏற்பட்டிருக்காம். அதை பற்றி விளங்கப்படுத்திகளை சொல்கிறார். என்னென்னு சொன்னால், இந்த அறகலைய போராட்டம் நடந்தது தானே, அந்த அறகலைய போராட்டத்தில் ஏராளமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சேதமாக்கப்பட்ட என்று சொல்லி ஏற்கனவே அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டது. அது அளவு கணக்கு இல்லாமல் பெருந்தொகையான இழப்பீடு வழங்கப்பட்ட என்று சொல்லி இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் பாராளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தப்பட்டது. அந்த இலக்கங்களை கேள்விப்பட்ட, அந்த தொகையை கேள்விப்பட்டே நாட்டு மக்கள் எல்லாம் அதிர்ச்சியாக இருந்தவே. அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவே இல்லைன்னு இவ்வளோ நஷ்டம் அவைக்கு ஏற்பட்டதான்னு சொல்லி அந்த காசை வாரி வாரி வழங்கினதாருன்னு உங்களுக்கு தெரியும். அல் ஜசீரா புகழ் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் வாரி வாரி வழங்கினவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த அறகலைய போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள், சுருக்கமாக
சொன்னால் அரசியல்வாதிகள் இவைகளுக்கு வந்து தனியாக இழப்பீடு மட்டும் கொடுக்கலையாம், இழப்பீடும் கொடுத்து பிறகு வந்து அவைக்கு வீடுகளும் கொடுத்து வீடுகளுக்குரிய காப்புறுதியும் கொடுக்கப்பட்டிருக்காம். இன்னும் என்னென்ன கொடுத்தாங்களோ தெரியாது. வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி, கட்டில், மெத்தையெல்லாம் கொடுத்துச்சு நம்ம தெரியாது. நான் நினைக்கிறேன் அதன் பட்டியல் வந்து அடுத்த கிழமை வரும் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் அதையும் கொடுத்துருப்பி நம்பர் அதை மட்டும் விட்டு வைக்க போய் நம்ம என்ன இப்போ வந்து என்ன பட்டியல் வந்திருக்குன்னு சொன்னால் இவைக்கு வந்து வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்காம். அதாவது கொழும்பில் அமைக்கப்பட்ட ஒரு சொகுசு மாடி குடியிருப்பில் வந்து மொத்தம் 76 அரசியல்வாதிகளுக்கு வந்து வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்காம். அந்த 76 அரசியல்வாதிகளுக்கு வீடுகள் எப்படி என்று சொன்னால் குறைஞ்ச விலையில், அதாவது சாதாரண பொதுமக்களுக்கு அந்த வீட்டை விற்றா அது ஒரு தனி கணக்கு, அரசியல்வாதிகளுக்கு குறைஞ்ச விலையில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவையில் வந்து அந்த வீட்டினுடைய 25% வந்து அட்வான்ஸாக பே பண்ணியிருக்கணும். மிச்சத்தை வந்து 15 வருட கால பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கணும். ஆனால் அதுக்கு பிறகு பே பண்ண அப்படியே விட்டுருப்பினம் போலக்கு. இதனால் வந்து 21 கோடியே 19 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு சொல்லி பிரதி அமைச்சர் சொல்லியிருக்கார். பார்த்தீங்கன்னு சொன்னால் இழப்பீடும் கொடுத்து வீடுகளும் கொடுத்து இப்போ இந்த வீட்டுக்கு வந்து காப்புறுதியும் கொடுக்கப்பட்டு கிடக்கு. இதெல்லாம் என்ன வகையான அநியாயம் என்று சொல்லி தெரியல. இந்த அரசாங்கம் மட்டும் இந்த ஆட்சியை கைப்பற்றி இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காட்டி இது ஒன்றுமே வெளியில் வந்திருக்காது. இதே மாதிரி இன்னும் நிறைய அநியாயங்கள் வெளியில் வேற இருக்குது. அது எதுவுமே வெளியில் வந்திருக்காது. எல்லாத்தையும் மூடி மறைச்சிருப்பினம், ஊடகங்களில் கேள்வி கேட்டால் அதுக்கு சடைஞ்சிருப்பினம். ஓம் தானே. கிளிநொச்சியில் ஆசிரியை ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது. என்னென்ன சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற வேம்படி கேணி என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தனியார் காணிக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற கிணத்துல வந்து ஒரு துர்நாற்றம் வீசுது என்று சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரிய வந்தோன்னா அப்போ போய் கிணறை செக் பண்ணி பார்க்கினோம். அங்கே பார்த்தா ஒரு ஆசிரியை ஒருவருடைய உடல் வந்து அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த உடலை வந்து கிணத்துக்குள்ளே இருந்து மீட்டெடுத்து போலீஸாருக்கு தகவல் எல்லாம் கொடுத்து அதை ஆரண்டு செக் பண்ணி பார்த்தா 54 வயதுடைய தவராஜசிங்கம் சரஸ்வதி என்கின்ற ஆசிரியை ஒருவருடைய உடல் என்று சொல்லி அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த ஆசிரியை வந்து எப்படி அந்த கிணத்துக்குள்ளே விழுந்தா அல்லது எப்போ விழுந்தா, உடல் வந்து துர்நாற்றம் வீசுகிற அளவுக்கு என்று சொன்னால் அப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் அந்த சம்பவமாக இருக்கணும். அப்போ ஆசிரியை வந்து காணாமல் போன போது ஏன் யாருமே தேடையில, இப்படி கணக்கு கேள்விகள் இருக்குதானே. எனவே இந்த சாவுக்கு பின்னால் ஒரு மர்மம் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. எனவே போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். போலீசாரனுடைய விசாரணைகளின் பின்னர் உண்மைகள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஒரு பெரிய கழுகு ஒன்று ஒரு நீள காய்ச்சட்ட ட்ரௌசர்ஸ் ஒன்றை தூக்கி கொண்டு பறக்குது. அந்த கழுகுன்ற செட்டையில் எழுதப்பட்டிருக்கிறது அல் ஜசீரா என்று சொல்லி. எனவே அல் ஜசீரா என்று சொல்லப்படுற அந்த கழுகு வந்து யாருடைய ட்ரௌசர்ஸை வந்து உருவி கொண்டு பறக்குதுன்றதை நீங்களே ஊகிக்க முடியும். இது யாருடைய ட்ரௌசர்ஸாக இருக்க முடியும் என்று சொல்லி. பொதுவாக வந்து இந்த ட்ரௌசர்ஸை உருவுறன்றது அது ஒரு சாதாரண பேச்சு வழக்கில் நாங்கள் கதைக்கிற ஒரு வழக்கு. அதனுடைய உண்மையான அர்த்தம் வந்து ஒருவர் வந்து அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஒருவருடைய உண்மையான முகம் வந்து இந்த தோல் உரிச்சு காட்டுறன்னு சொல்லுவோம் தானே, அவருடைய முகம் வந்து அம்பலப்பட்டிருக்கின்றதான் ட்ரௌசர்ஸை உருவுறது. எனவே அல் ஜசீரா என்று சொல்லப்படுற இந்த ராட்சச கழுகு யாருடைய ட்ரௌசர்ஸை வந்து உருவி கொண்டு பறந்து போகுதுன்றதை நீங்களே ஊகிக்க முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள். அதோட உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான கேள்வி, அல் ஜசீரா தொலைக்காட்சியில் இன்னும் ஒரு ஆளை வந்து பேட்டி எடுக்கணும் என்று சொன்னால் நீங்கள் யாருடைய பேரை சொல்லுவீங்க? இவரை பேட்டி எடுக்கணும், இவர் போய் கட்டாயம் பேட்டி கொடுக்கணும் என்று சொல்லி நீங்கள் யாருடைய பேட்டிக்காக ஆவலுடன் காத்திருக்கிறீர்கள்? இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். எனவே உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.